நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is the 23rd December 2025 Tuesday. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது நாம் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட. இன்னொன்று, நேற்று என்னுடைய பிறந்த நாள். 69 வயதுகள் முடிந்து 70 ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர், போதுமானவராய் இருந்திருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்திருக்கிறார். எல்லா துதிகான மகிமையை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்போம். கொஞ்சம் கடுமையான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பணக்காரன் ஆண்டவர் சொன்ன உடனே துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லிட்டு போய்விட்டால் ஆண்டவர் அதை குறித்தான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மார்க் 10:25, Mark chapter 10 verse 25. It is easier for the camel to go through the eye of the needle than for a rich man to enter the kingdom of God. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். நம்ம நினைக்கிறோம் ஒட்டகம் தைக்கிற ஊசி இருக்குங்களே, அந்த ஊசியிலே தான் ஊசியின் காது. அந்த நூல் கூக்குறோமே, அந்த நூல் கூக்குறது தான் ஊசியின் காது. அந்த காதுக்குள்ள ஒட்டகம் போக முடியுமா? இது இயேசு வாழ்ந்த காலத்திலே அங்குள்ளவர்கள் சொன்ன ஒரு பழமொழி, ஒரு நடைமுறை வார்த்தை. ஒட்டகமாவது ஊசியின் காதை நுழைந்து விடும். எதை ஆண்டவர் சொல்லுகிற அங்குள்ளவர்களுக்கு இது புரிந்திருக்கும், நமக்கு வேற மாதிரி தான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு உண்மையான காரணங்கள் தெரியாது, சிலருக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், எருசலேமில் இந்த மெயின் வாசல்ல மாலை 6 மணி ஆனால் அந்த கேட்டை அடைச்சிருவாங்க. அப்போ வியாபாரம் மற்ற காரியங்களுக்கு போனவங்க திரும்புறவங்க 6 மணி ஆச்சுன்னா அந்த மெயின் கேட் வழியாக போக முடியாது. ஏன்னா கேட்டை அடைச்சிருவாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன கதவு இருக்கும். அது ஊசியின் காது போல இருக்கும். அந்த ஊசியில் இருக்கிற காது மாதிரி இப்படி இருக்கும். இன்னைக்கே நீங்கள் போய் பார்க்கலாம், அந்த கதவு இருக்கும். ஸோ அந்த கதவுல இப்படி தாமதித்து வருகிற வியாபாரிகள் மற்றவர்கள் ஒட்டகத்தோடு வருவாங்க. அப்போ அந்த ஒட்டகம் என்ன செய்யுமா, அந்த சந்துக்குள்ளே தலையை விட்டு உடம்பு விட்டு காதை விட்டு உள்ள போயிடுமா. அப்போ அங்குள்ள ஜனங்களுக்கு ஏசாமி சொன்ன உவமை புரிஞ்சிருக்கும். ஒட்டகம் அந்த ஊசியின் காதை போல இருக்கிற கதவுல அது நுழைந்து வளைஞ்சு குலைந்து போய்விடும். ஆனா ஐஸ்வர்யுள்ள மனிதன் கடவுள் ராஜ்யத்துக்கு போவது முடியாதுன்னு சொல்லவில்லை, கஷ்டம் என்று சொல்லுகிறார். He never say cannot go, you must understand. எளிதா இருக்கும் என்றார். பிரவேசிப்பதை பார்க்கிறோம், இட்ஸ் நாட் ஈஸி. அதைத்தான் சொல்ல வருகிறார். காரணம், பணம் வசதி வந்து விட்டா நம்முடைய போக்கு, நம்முடைய பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனைகள், மனிதர்கள் வாழ்கிற முறையை வைத்து ஏசாமி சொல்லுகிறார். பணம் வந்துட்டா மனிதன் தன்னுடைய சிந்தனை, வாழ்க்கை முறை, அப்புறம் அவனுடைய பேச்சு, அவனுடைய செய்கை எல்லாமே மாறிவிடும். ரொம்ப கஷ்டத்திலிருந்து வந்தவங்க கூட கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்கன்னா பார்க்க முடியாது. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, அத்தராத்தில கொடை பிடிக்கிறோன்னு. யாரு தெரியுங்களா? இப்படி வந்தவங்கள தான் சொல்றது, அத்தராத்தில கொடை பிடிக்கிறானுவாங்க, கிண்டலா சொல்லுவாங்க. அப்படின்னா அத்தராத்திரி வெயில் இல்லை, இருட்டா இருக்கும், நிழல் அதாவது இருளா இருக்கும். ஆனா வெயில் சூரியன் பட்டு நான் கருத்துருன்னு சொல்லி பகல் ராத்திரில கொடை பிடிப்பானோ. புரியுதுங்களா? அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆழமான ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் திரும்பி, ஆண்டவர் எத்தனையோ பணக்காரர்களை, வசதி உள்ளவர்களை, உயர்ந்த மனிதர்களை எல்லாம் உயர்த்தி பேசியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். 100 அதிபதியை பார்த்து இந்த மனிதனை போல, இந்த விசுவாசத்தை போல இந்த யூதர்கள் மத்தியிலே, இஸ்ரேல் மத்தியிலே நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். ஆமாதானே? அவன் பணக்காரன், அதிகாரம் உள்ளவன், அவனை பார்த்து தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்படி ஒரேடியா ஆண்டவர் சொல்ற கருத்தை நீ புரிந்து கொள்ளாவிட்ட உடனே பணக்காரன் போக முடியும். அப்படி அல்ல. ஒரு நீதி, ஒரு நியாயம், ஒரு உண்மை, ஒரு அன்பு இருக்கிறது.
அவன் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது கடவுள் ராஜ்யத்தை நீதியை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த அன்பிலே வாழுகிற மக்களாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் லீவ் வித் த பேஷன், த கிரைஸ்ட் பேஷன். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். த ஆட்டிட்யூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய சிந்தை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீ வாழும்போது ஆண்டவர் ஏழை பணக்காரர் என்று பார்க்க மாட்டாரு, என்னுடைய பிள்ளை என்று சொல்வார். This is my child. He will never say a poor man or rich man or educated man, not educated man, nothing. He's a illiterate. அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லவும் மாட்டார், பார்க்கவும் மாட்டார். மனிதன் பார்க்கிற பார்வை என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆமாதான்ல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் அடங்கி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். You must submit yourself to the Lord and obedient. That's very important, dear brother and sister. ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். சிலர் கொஞ்சம் வசதி வந்துட்டா கேட்க மாட்டாங்க. நீ சொல்றதுன்னா நான் என்ன கேட்கறது? ஏன்னா இப்ப கொஞ்சம் வசதி வந்துருச்சு. ஆமா தானே? என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரிடத்துல. அருமையானவர்களே, சில சமயம் நம்ம தப்பா அபிப்பிராயம் பண்ணி விடுவோம். பணக்காரன் அப்படிதான் இல்லை. அநேக பணக்காரர் இரக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், வடதுருக்க முடியவர்கள். I see many, the Bible is the rich man. The rich man, very compassionate people. They have mercy. They are very kind people. What I say, they come forward to help before you ask. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் நினைத்து துதிக்கிறாரு, ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உன்னுடைய லட்சிய வாழ்க்கையின் நோக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணி ஆண்டவர் ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் போதுமானவர் இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஆழமாக சிந்திக்கவும், ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க. சத்தியத்தை அறிந்து உமக்கு மகிமையாய், உமக்கு சாட்சியாய் இந்த புது ஆண்டிலே தெளிவாய் தெம்பாய் செல்ல உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவருடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதிருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உள்ள சிந்தனையை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோட நிச்சயம் பேசுவார். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.